லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். ஒரு பொய் சொன்னதால் நடந்த கலாட்டா. ஒரு சின்ன பொய் கிராமமே கலாட்டாவாயிருச்சு. ஒரு கிராமத்துல வினோத் என்ற பையன் இருந்தான். அவன் ரொம்ப ஜாலியா இருப்பான். ஆனா ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எப்போதும் பொய் சொல்வாங்க. அப்படித்தான் ஒரு நாள், சுப்பா ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணலாம்? நம்மளும் சூப்பரா போய் சொல்லுவோமே, கிராமத்துக்குள்ள போய் மக்களை ஏமாத்தலாம் போய் சொல்லி. அதுவும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்டா தான் இருக்கும். நம்ம ஊரு ரொம்ப அமைதியாவும் பசுமையாவும் செல்வ செழிப்பாவும் இருக்குல்லப்பா. ஐயோ, ஊருக்குள்ள காட்டெருமை வந்துருச்சா, எல்லாரும் ஓடுங்க. ஐயோ ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க ஓடுங்க. ஐயோ எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க போ. அச்சோ, ஊர் தலைவர் வராரே, பைய போறாரு. டேய் தம்பி, ஊருக்குள்ள காட்டெருமை வந்திருக்குன்னு போய் சொல்லி மக்களை பயமுறுத்திட்டு இருக்கியா? இல்லைங்கய்யா, தெரியாம பண்ணிட்டேன். இனி அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்கய்யா. இன்னைக்கு என்ன பண்ணலாம்? குளத்துக்கு போய் அங்க யாராவது இருப்பாங்க, அவங்கள பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னைக்கு வேலையெல்லாம் எப்படி போச்சு? ஆமா 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 ஆமா, நாளைக்கு கண்டிப்பா வேலைக்கு போகணும்ல. ஏன் அண்ணாச்சி, உங்க காலு கிட்ட முதல்ல கிடக்கு, ஓடுங்க ஓடுங்க. டேய் போய் நீ நேத்தே ஏமாத்தினதாலடா காட்டெருமை வருதுன்ட்டு. இன்னைக்கெல்லாம் நாங்க ஏமாற மாட்டோம், போடா. ஏதாவது வேலையை பாடுறா. நம்ப மாட்டீங்களா? இருங்க, உங்களை எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும். முதல்ல முதல்ல அச்சிச்சோ, யாராவது காப்பாத்துங்களே. அச்சிச்சோ, யாராவது இங்க வாங்களே, கீழே விழுந்துட்டேனே. முதல்ல எனக்கு அடிக்க போகுது. அம்மா அப்பா இங்க வாங்க முதல்ல. உங்க வீட்டுக்கு போ, முதல்ல கிட்ட வந்த அடிச்சு போடுவேன். என்னப்பா இது, இன்னும் முதல்ல கத்திட்டு இருக்கான்? உண்மையா இருக்க போய் வாப்பா, போய் பாத்துட்டு வருவோம். அடே, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாதுப்பா, அவன் எப்ப பார்த்தாலும் போய் தான் சொல்லுவான். நீங்க வாங்க போவோம். அடே நீங்க போங்க, நான் என்னன்னு போய் பாத்துட்டு வரேன். அந்த குளத்துல வேற முதல்ல இருக்கு, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். போ, இங்க எதுக்கு வந்த? குளத்துக்குள்ள போ. போறியா, அடி வேணுமா? ரொம்ப நன்றி என்ன, நீங்க மட்டும் வரலன்னா அந்த முதல்ல என்ன கடிச்சிருக்கும். ரொம்ப நன்றி என்ன. சரிப்பா, பயப்படாத. அந்த முதல்ல இனி வராது. இனிமே நீ பொய் சொல்லாம நல்ல பையனா நடந்துக்கோ. நீ பொய் சொன்னா உன்னை நம்ப மாட்டாங்க யாரும், சரியா? பொய் சொல்பவன் உண்மை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு பொய் கூட பெரிய பிரச்சனை தரும். அதனால் குழந்தைகளே, யாரும் பொய் சொல்லாம உண்மையை மட்டும் பேசி பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.